ஒரு நல்ல படம் வருது அப்படின்னா விஜய் சேதுபதியா இருக்கட்டும் சிவகார்த்திகேயன் அவர்களும் அவ்வளவு சூப்பரா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை லான்ச் பண்ணதா இருக்கட்டும் சிவகார்த்திகேயன் ஆமா ஆமா ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் லுக் சிவான், ட்ரெய்லர் விஜய் சேதுபதி. ரெண்டு பேருமே சொல்லுங்க. நீங்க விஜய் சேதுபதி சொல்லுங்க. ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறப்போ அவங்க இருக்கிற கமிட்மெண்ட் நடுவுல ஒரு நம்ம பண்ற படத்துக்கு அவங்க பண்றது ஒரு பெரிய ஆக்டர் பண்றது அப்படிங்கிறது இது எவ்வளவு ஹெல்தியான ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு பாசிட்டிவ் சொல்லலாம். ஒன்னு நம்ம பழக்கத்துக்கு வேல்யூ பண்றது, இன்னொன்று இந்த படத்துக்கான ஒரு வேல்யூவேஷன் கொடுப்போம்ல. நமக்கே தெரியும் ஓகே இது அவர்கிட்ட கொண்டு போனா அவருக்கும் நல்லா இருக்காது, நமக்கும் நல்லா இருக்காது. ஏன்னா இப்ப எல்லாமே ஒரு கமெண்ட் செக்ஷன் எல்லாருக்கும் ஓப்பன் டு ஆல்ன்றதுனால ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு ப்ராடக்ட் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் சரி, சிம்பிளான ஒரு ஃப்ரீ வைஃபை போதும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ட்ரெய்லரில் இந்த டைலாக் ஒரு லேப்டாப் ஒரு வைஃபை ஃப்ரீயாக இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி இருக்க இந்த டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம வந்து நமக்கே தெரியும் வேல்யூ பண்ணலாம். ஓகே இந்த ப்ராடக்ட் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில் பண்ணுறது தான். அவங்க திருப்பி நமக்கு பண்ணுறதும் இதே ரெண்டு விஷயம் தான். ஓகே நமக்கு தேவையான, நமக்கு தெரிஞ்ச, நமக்கு இவனுக்கு எதாவது பண்ணுமே அப்படின்னு பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஹெல்பிங் மைண்டு அண்ட் ஆல்சோ ஃபார் த இந்த ஃபில்ம் நல்லா இருக்கணும், இந்த மூவி நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணுற ஒரு டெடிகேஷன் தான். ஸோ சேதாரனை பொறுத்த வரைக்கும் அதுதான். நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காரு நான் நிறைய பண்ணிட்டேன்னா இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பார். அவரோட இயல்பே அதான். ஸோ அவரோட நேச்சர் அதானே. ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணுவார், எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவார். பட் நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க அவரை ஹெல்ப் பண்ணி, நிறைய ஹெல்ப் வாங்கினவங்களே கஷ்டப்படுத்திட்டாங்க. பட் ஸ்டில் ஹி இஸ் சச் அ குட் ஹார்ட். லைக் எப்பயுமே ஸ்டில் ஹி ரெடி டு ஹெல்ப். அது அந்த ஒரு விஷயத்துல அதுவும் அண்ணன் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா. அண்ணனும் சொன்னா விஷ் பண்ணாங்க பாண்டிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. மொமெண்ட் வித் சிவகார்த்திகேயன். ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில கீழ இருந்து எழுந்து வர பக்கத்து ஊர் தான். நீங்க தஞ்சாவூர் திருச்சி ஒரு ஸ்டார் இஸ் பார்ன் அப்படிங்கிறப்போ அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அடுத்து ஒருத்தங்க நம்ம வளர்ந்து வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களை தூக்கி வர்றதுக்கு அவங்க ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்குன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். எனக்கு இந்த போஸ்டர் ரிலீஸ் லான்ச்சுமே அப்படிதான் இருந்தது. ஐடென்டிஃபிகேஷன் ஒரு அட்டென்ஷனே எனக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் போஸ்டர் லான்ச் தோணுச்சு. அப்ப என்ன பேசுனீங்க, மீட் பண்ணீங்களா, என்ன சொன்னாரு? மதராசி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாரு. அண்ணனை வந்து மார்னிங் ஒரு 10 o'clock நம்ம பார்த்தோம். மதராசி ஷூட்டிங்ல இருந்தாரு. கேரவன்ல தான் அது வந்து நாங்க ஓபன் பண்ணோம் அந்த போஸ்டர். பாத்தீங்கன்னா அதான் கவிதாக்கா அவங்க தான் ரெஃபரன்ஸ். அவங்க தான் உள்ள கூட்டு போய் காமிச்சிட்டு சச்சா எப்படி சொல்றது, ரொம்ப சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங் சார் அண்ணன் சிவான். வெளியில 1000 பேர் 1000 பேசலாம். ஆனா பாத்தீங்கன்னா லைவா நான் பாத்துருக்கிறேன். போறோம் வெளியில வந்துட்டாரு கேரவன் விட்டு. ராபர் டீம் வந்து வெளியில கேர் விட்டு வெளியில வந்துட்டு உள்ள கூட்டு போறாரு எங்களை. அவர் வெளில வரணும் அவசியமே இல்லை, எங்களுக்காக வரணும் அவசியம் இல்லை, வெளியில வந்துட்டு எங்களை வந்து கூட்டிட்டு போறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ்.